நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தபடி நீண்ட ஜெபம் செய்வதை மாத்திரமல்ல, நெகேமியா அந்தந்த நிமிடத்திற்கு ஏற்ற ஒரு வினாடி ஜெபத்தை எப்பொழுதும் செய்கிறதை, தான் பேசப் போவதற்கு முன்பாக, செயல்படுவதற்கு முன்பாக செய்கிறதை இந்த நெகேமியா புத்தகம் முழுவதும் நாம் பார்க்கலாம். நம்மில் பலர் ஒருவேளை தனிப்பட்ட ஜெப நேரம் என்று ஒன்றை அனுசரிக்கின்றோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் மேலிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய ஜெப ஜீவியம் இப்படியாக தனி ஜெபத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதுமே ஒரு தன்னிச்சையாக ஒரு ஸ்பான்டேனியஸ் பிரேயர் வந்து கொண்டே இருக்குமானால் நம்முடைய பக்தி வாழ்க்கை உள்ளும் புறமும் நேர்த்தியானதாக இருக்கும். அங்கே அந்த நேரத்திலே நெகேமியா முழங்கால் பிடிகிட்டு ஜெபித்திருக்க முடியாது, கண்களை மூடி ஜெபித்திருக்க முடியாது. ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அங்கே பரலோகத்திற்கு நேரே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் தேவன் அதை நிச்சயமாய் அந்தரங்கத்திலே பார்க்கிறதை அவர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். இதோடு கூட விசுவாசிக்கிறவன் பதறான் என்றபடி ராஜா கேட்டவுடனே தன்னுடைய வார்த்தைகளை கொட்ட ஆரம்பிக்கவில்லை. அதற்கு முன்பாக ஒரு நிதானமாய் உள்ளே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து அதன் பின்பு தன்னுடைய வார்த்தைகளை அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த ஒரு வினாடி ஜெபத்தை தொடர்ந்து மிகவும் அழகாக வார்த்தைகளை அமைத்து நெகேமியா பேசுகிறார். நெகேமியா 2:5 சொல்கிறது, ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் என்று நெகேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் எடுத்த உடனே நான் மதில்களை கட்டப்போகிறேன் என்ற வார்த்தையை சொல்லவில்லை, கல்லறைகளை கட்டும்படி போகிறேன் என்று அழகாக வார்த்தைகளை அவர் முன்னிறுத்துகின்றார். ஒருவேளை மதில்கள் என்ற உடனே ராஜா நினைக்கலாம் அவர்கள் தனி நாடாக போய்விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் ராஜாவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக முதலிலே கல்லறைகளை கட்ட அனுப்பும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம்.